அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. விளக்கு கடையில் முருக பக்தர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற நிகழ்ச்சி அதோட நேர்காணல் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கேள்விகள், அதுலேருந்து ஒரு 15 முக்கியமான கேள்விகள் முதல் தொகுப்பில் எடுத்து எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். அதில் தீராத சந்தேகங்கள், அசைவத்தை பற்றியும், அதே சமயத்தில் நல்லவர்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகள் பதில் சொல்லியிருக்கேன். விரைவில் வரும். பல பேரோட சந்தேகங்களுக்கு ஒரு பதிலாகவும், நீண்ட கால குழப்பத்துக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக அந்த நேர்காணல் இருக்கும்னு நம்புகிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக பதிவு செய்ய முடியுங்களோ செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்கேன் விளக்கடையில். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி கார்த்திகேய முருகருக்கு உண்டான விஷயமும், இமயமலையில் வைக்கக்கூடிய கார்த்திகேய முருகர் இப்போ தான் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முருகர் ரெடி ஆனவுடனே 2 முருகருக்கும் சேர்ந்து ஒரே டைமில் அபிஷேகம் பண்ணணும்னு உத்தரவு கிடச்சிது. அதுவும் முருக பக்தர்கள் கையால் பண்ணி ஒரு முருகரை கொண்டு போய் இமயமலையில் வைக்க போகிறோம். கார்த்திக் சுவாமி டெம்பிளில் 100 வருஷம் ஆனாலும் அந்த முருகர் அங்கே இருப்பார். இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை போனாலும் கண்டிப்பாக அந்த முருகர் அங்கே ஒரே ஒரு முருகர், உச்சி ஒரு முருகராக இருப்பார். இதுவும் முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு தான். இந்த அற்புதம் அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். மார்ச் வரைக்கும் மார்ச் முதல் நாள் வரை என்னோட நேர்காணல்கள் இல்லை சில குரல் பதிலாம் கம்மியாக தான் வரும். ஏன்னால் அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய பயணம், வள்ளியூர் பயணத்துக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த கட்டம். விரைவில் வள்ளியூர் பயணமும் இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.